7வது வசனத்தை வாசிய கேட்போம். நம்முடைய வேதாகமத்தில் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் மோசே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் தலைவனாயிருக்கிற மோசே மற்றவர்களைப் போல அல்ல, மற்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல. இந்த மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். என் தாசனாகிய மோசே, ஆண்டவர் எவ்வளவு உரிமைப்படுத்தி சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? இந்த மற்ற இஸ்ரவேல் ஜனத்தை போல உண்மையற்றவன் அல்ல. அவன் உண்மை உள்ளவன். எப்போதெல்லாம் உண்மை உள்ளவனாயிருந்தான், எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். எவரிவயர், எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவனாயிருந்தான். எந்த சூழ்நிலையில் உண்மையுள்ளவனாயிருந்தான். உண்மைக்கு புறமாக மோசேயின் வாழ்க்கை ஒருபோதும் மாற்றப்படவில்லை. அவன் ஒருப்பற்ற தலைவனாக, இவ்வளவு மேலான அதிகாரத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே ஒரு உயர்ந்த தலைவனாய் நீண்ட 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை வழிநடத்துவதற்கு தேவனை பயன்படுத்தினார் என்று சொன்னால், மோசே கர்த்தருடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாயிருந்தார். அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்னென்ன காரியங்களிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்தந்த காரியங்களை நாம் உண்மையாய் இருந்தோம் என்று சொன்னால், உண்மையாய் இருக்கிற தேவ ஜனத்தை இந்த 2024 தேவன் சொன்ன வாக்குத்தத்தன்படி தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபையில் மாத்திரம் வரும்போது, ஆராதனையில் மாத்திரம் ஏதோ உண்மையா ஜெபிக்கிறது போல ஆமை பிரைஸ் காட் வேஷம் போடுவது அல்ல. ஆமை ஏதோ உண்மையா ஜெபிக்கிறது போல ஆமை நிற்பது அல்ல. ஏதோ பெரிய ஊழியம் செய்வது போல காண்பிப்பது அல்ல. தேவன் விரும்புவது இருதயபூர்வமாய் உண்மையாய் இருப்பது, எங்கும் உண்மையாய் இருப்பது. நெகேமியா இருதயபூர்வமாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கரங்களை உயர்த்தி நாம் ஆர்ப்பரிப்பாய் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் வெறுமையாய் சொல்லிக் கொள்வதிலே அர்த்தமில்லை சபையே. ஏதோ பாரம்பரிய காலம் அவன் பாரம்பரிய வாழ்க்கை வாழுகின்ற சொல்லி அர்த்தமில்லை சபையே. வாக்குத்தத்தங்கள் பலது எனக்கு இருக்கிறது சொல்லி ஏதோ ஆமை கிறிஸ்தவனை வாழ்க்கை வாழ அர்த்தமில்லை சபையே. தேவன் 2024 விரும்புவது கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். எவ்வித சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்பா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.